ஒப்புடன் போனது முதலிற்கு உண்மை பேசி உப்பினால் போரிட்டால் உங்கள் அபகமாகும் என்பார்கள். அந்த ரீதியிலே பெய்யும் அவனும் கோடி அனைவரும் கொடுத்த வரவேற்பு வேண்டும் என்ற மகிழ்ச்சி மகிழ்ச்சி கேட்டால் மங்களகரமாக வாழ வேண்டும். வாழ்த்துவதின் கடமை இருந்தாலும் ரத்த சுருக்கமாக இதோ பூ போல உன்னை முகத்தை பார்த்தேன். பூ போலே கேட்காம கொடுத்த சீதைக்காரி செத்து கொடுத்தவன் சீதைக்காரி. ஒரு வார்த்தை விட்டு ஒரு வார்த்தை கொள்ளும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். எப்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும் உங்கள்ட்ட. ஏன்னா வில்லம்பு சொல்லம்பு மேல் இருக்கிறது உண்டு. வில்லம்பு சொல்லம்பு மேல் அதிகம். வில்லம்பு பட்டதராய மார்பில் பார் வேண்டா நீ குலத்தை சுற்றதராய வாய் சொன்ன ஒரு வார்த்தை விட்டு ஒரு வார்த்தை கொள்ளும். அதனால உங்களுக்கு நான் கேட்டேன். ஆமா சரி இருக்கணும். சரிங்க. கேட்காம கொடுத்தவன் கண்ணை கேட்காம கொடுத்தவன் பாதி வெல்ல செத்து கொடுத்தவன் சீதைக்காரி. பெய்து கொடுத்தவன் குமரவள்ளன். அடுத்து கொடுத்தவன் எதை அடுத்து கொடுத்தவன்? சுமி சக்கரவர்த்தி. அதாங்க கதையை அடுத்து கொடுத்தார் யாருக்காக? ஒரு புறாவுக்காக. புறாவுக்காக ஏன் அடுத்து கொடுக்கணும்? ஏன்னா வேடனாகப்பட்டவன் நடித்தால்
வாழ்க்காக இது உனக்கு சொன்னா எனக்கு சொன்னா எதுக்கு எடுத்துக்கிட்டே என்ன பண்ண போறோம்? இறைச்சி மாமிச கறி. ஆமா அது கறி துண்டு. இந்த உடம்பு என்ன இருக்கு? அதெல்லாம் எதுவுமே கிடையாதுல்ல. அப்படிங்கிற மாதிரி இந்த உலகத்துல எதுவும் நமக்கு நடந்தப்பா எதுக்காக ஒரு பெண்ணைய சரி பண்ண உனக்கு அந்த புறாவனுடைய மாமிச தேவை. அதுக்கு நானே தரேன் நேரடியா. கஷ்டப்படுத்தன்னு சொல்லி தன்னுடைய தொடையில் பகுதி இருக்கு இல்லையா? ஆமா. சதையை அரித்து கொடுத்தார் சிவ சக்கரவர்த்தி. சிவ சக்கரவர்த்தி. அதுபோக சித்தவனாவுக்கு சிலக்காக சொன்னீங்க. ஆமா. ஒரு மனுநீதி சோழன் தன்னுடைய நீதியை காப்பாற்றுவதற்காக தன் மகனை தேர்க்கால் எடுத்துக் கொண்டான். ஆமா. இப்ப நாட்டுல எத்தனை பேர் கொடுத்தீங்க? எத்தனை பேர் கொடுக்க முடியும்? நான் கேட்கறதுக்கு சரி நீங்க கேட்கறதுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுப்பேன். முடிஞ்ச அளவுக்கு கொடுப்பேன். முடியாத அளவுன்றது எதுவுமே கிடையாதுல்ல. அப்படி சொல்லுங்க. ஏன்னா ஒரு வரமுறை இருக்கு. ஆடுனா ஒரு வரமுறை இருக்கு. அதே ஓடனா ஒரு வரமுறை இருக்கு. எல்லாத்தையும் ஒரு வரமுறை இருக்குல்ல. அப்ப வரமுறையோட விளையாடத்த நாம வந்திருக்கோம். ஆடுனா ஒரு வரமுறை. ஆமா. ஓடனா ஒரு வரமுறை. ஆமா. ஆடுக்கு ஓடுறதுக்கு என்ன வரமுறை இருக்கு? என்ன ஆட்டுக்கு என்ன வரமுறை இருக்கு? ஆட்டுக்கு என்ன இருக்குன்னா கரை இருக்கு. ஆட்டன் கரைன்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆமா. ஆட்டன் கரை இருக்கு. ஆனா கடலுக்கு என்னைக்காவது கரை இருக்கா? கடல் இல்லைங்களா? கடலுக்கு கரை இருக்கான்னு உங்கள்ட்ட கேக்குறேன். இருக்கு. இருக்கா? எங்க இருக்கு? அப்படி சொல்லுங்க. கேட்டான பதில் இந்தியா என்பது இப்ப நீங்க வாழக்கூடிய ஊர் எந்த ஊரு? நான் தொண்டை நாடு. நான் ஊரை கேட்டேன். நீங்க கதைக்கு உட்பட்டு கேக்குறீங்களா கதைக்கு வெளிப்பட்டு கேக்குறீங்களா தெரியணும்ல. நான் நாளைக்கு மதுரைன்னு சொல்லுவேன். நீ மதுரை யான்னு கேப்பீங்க. நீங்க ஏன் வடக்குனா சொல்றீங்க? ஏன் நீங்க அப்படிப்பட்ட ஆள்ல? நான் உங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கேன். நான் அந்த இடத்துக்கு போறேன். நீங்க போய் வள்ளிதானே? நான் நானும் தானே. ஆமா. இப்ப நான் கேக்குறேன் உங்க பேர் என்ன? என்னுடைய பேர் வள்ளி. அம்மா பேர் என்ன? என்னுடைய அம்மா பேரு நங்கை மோகினி. அப்பா பேரு நம்பி. ஊரு? எங்களுடைய ஊர் குறிஞ்சி. குறிஞ்சி நாடு. சிட்டூர். சிட்டூர். தலைநகர் மேற்பாடி. மேற்பாடி. நிலம் குறிஞ்சி. குறிஞ்சி நிலம். நாடு தொண்டை நாடு. ஆமா. தொண்டை நாடு எந்த? தொண்டை நாட்டுக்கு எல்லா பெருமையும் இருக்கு. இல்ல என்ன பெருமை கேக்குறேன்? என்ன பெருமை? தொண்டை நாடு எந்த நாட்டுக்குள்ள இருக்கு? எந்த நாட்டுக்குள்ள இருக்கு? சோழ நாட்டுக்குள்ள. சோழ நாட்டுக்குள்ள. சோழ நாடு எந்த நாட்டுக்குள்ள இருக்கு? தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. ஆமா. தமிழ்நாடு எந்த நாட்டுக்குள்ள இருக்கு? இந்தியாவுல இருக்கு. சரி. இந்தியா என்பது ஒரு தீபகற்பம். தீபகற்பம் அப்படின்னா என்ன? தீபகற்பம்னா என்ன? என்ன? மூன்று பக்கம் கடல். சரி. ஒரு பக்கம் நிலம். நிலம். அம்மா என்ன சொன்னாங்க? கடலுக்கு கரையும் கடல் கேட்டீங்க. இப்ப நான் கேக்குறேன். சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க என்ன கேட்டீங்க? கடலுக்கு கரையும் கடல் கேட்டீங்க. அப்புறம் எப்படி இந்தியா தீபகற்பம் நீங்க வரையறுக்கப்பட்டீங்க? வரையறுக்கப்பட்டா ஆனா அதுக்கு வந்து என்னைக்காவது கடல் இருக்குன்னு யாராவது சொல்லிருக்காங்களா? அதாவது வரையறுக்கப்பட்டது இருக்குடா. மூணு பக்கம் கடல் ஒரு பக்கம் நிலம். நிலம். ஆக மொத்தம் இந்த கடல் அங்க இருக்கு. அங்க இருந்து கடல்ல கரை இருக்கான்னு கேட்டோம். இப்ப நம்ம சொல்றாங்கன்னா கரைங்கிறது எப்படி இருக்கும்? ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு புரிய மாதிரி வச்சுக்கோங்க. நேத்து போய் நாங்க ராமேஸ்வரத்துல தவாட்ட போட்டோம். நீங்க எப்படி நேரடியா போய் தண்ணி குடிச்சிட்டீங்களோ? அது வந்து நீங்க சொன்னது மாதிரி கரைன்னு சொல்றது. நாங்க மணல்ல போய் இப்ப அப்ப எப்படி கடல் கரைன்னு எப்படி சொல்றீங்க? சரிங்க. நீங்க அதுக்குள்ளே வாங்க. இந்த கடல் இருக்கு பாத்தீங்களா? அதுக்குள்ள நான் வந்து இல்லங்க நான் சொல்றேன் புரிஞ்சுங்க. அதுக்குள்ள வந்தால ஜெயிச்சிரானா இதுக்குள்ள வந்து ஜெயிக்க முடியாது. எனக்கு நீங்க எதுக்குள்ளே போகணும்னு நான் சொல்றேன். உண்மை அதத்தான் சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்குள்ள போனா கூட நான் ஜெயிச்சிரேன். ஆனா இதுக்குள்ள ஜெயிக்க முடியுமா? அது முடியாது. அப்படினா உலகத்துல கடல் ஆழத்தை கூட கண்டறியலாம். இதோட ஆழத்தை கண்டறிய முடியுமா? அத்தியின் மலரும் வெள்ளை ஆக்கிக்குள் வாழ்க்கையான அததான் இந்த மனமும் நீரில் பிறந்தவை பாதந்தாடும். அத்தல் நாள் பிரமனால் அடைவிடப்பட்டாலும் சித்திர வெளியால் என்னை தெளிந்தவர் இல்லை கண்டி. புரிஞ்சுக்கங்க. அத்தி பூப்புக்க பாத்துருக்கீங்களா? யாரோ சொல்லு அத்தி பூப்புக்க பாத்துருக்கீங்களா? யாரும் பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? அத்தி பூக்கவே பூக்காது. அத்தி நேரடியா காய்க்கும். பலா பூ பாத்துருக்கீங்களா? பலாவும் பிடித்தேன். பலாமரம் நேரடியா காய்க்கும். பலாமரம் பூ பூக்காது. அதே போல அத்தி. அதனாலதான் நம்ம வீட்டு பலாத வந்து இருந்துட்டா அடேயப்பா அந்த ராமசாமி எவ்வளவு நல்லது பார்த்து அத்தி புத்த மாதிரி வீட்டு வந்திருக்காரு. அது ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன்னா பூவே பூக்கிறது கிடையாது. அது மட்டும் அத்தி பூண்டா வந்து அத்தி மர பூவிது. அதுக்கு சுத்தி வந்து அத்தி பழம் சகப்பா இல்ல அத்தமாக சகப்பா அப்படின்றாங்க. அது மாதிரி அத்தியாகப்பட்டது பூக்காமல் நேரடியாக காய்க்கும் தன்மை உடையது. அதனால வராதவங்க வந்துட்டு ஆத்தாலே திடீர்னு வந்து நிக்கிறார அத்தி புத்த மாதிரி பண்ணுவாங்க. அப்ப ஒருவேளை அத்தி பூப்பதை பார்க்க முடியாது. ஒருவேளை அதை பார்த்தலாமா? பார்த்தலாமா? ஆமா ஆமா ஒருவேளை பார்த்தலாம். ஏன்னா சில நேரம் பாத்தீங்கன்னா சில பூக்கள் வந்து இரவிலே பூக்குமா? அது அப்படி பார்த்தா கவலை மலரும் தாமரைக்கு அந்த கறிக்கடி மலர் மல்லிகை பூ இரவி மலர் மல்லி முல்லை போன்ற அது கதிரவனுடைய பார்வையிலே காகித பூ கூட மணக்கு காகிதத்தில் பூவை செஞ்சு விட்டு அவன் கொடுக்கிறவனுடைய மனங்கள் இருக்கிற கவிதை மனம் தமிழ்
அவன் கொடுக்கறத பார்த்தா படிக்க படிக்க தமிழ் மனம் மறக்குமா? கவிகளின் பார்வையில் காகித உப்பு கூட மறக்கூடாது. இல்ல காகிதத்தை இங்க மறக்குமா? முடியாதுல்ல. அது மாதிரி அது எழுதக்கூடிய கவிதை தான் மறக்கும். ஒருவேளை கருவாடை சுத்தி வச்சா கவிச்சில அடிக்கும் மனம். எனவே சொன்னா கருவாடை பார்த்த உடனே ஐயோ அப்படின்னா அது பக்கத்துல தம்பி அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன் கருவாடை கவிச்சிருக்க ஊரே உங்க புத்துது, நீங்க மட்டும் அப்படி சொல்றீங்க? போங்க தம்பி, உங்களுக்கு என்ன தெரியும்? அவர் சொல்றாரு என்னன்னு 1000 ரூபாய் நீங்க கூட ஆட்டுக்கறி நல்லா புரிஞ்சுக்க. 500 ரூபாய் சொல்றேன் மீன், கோழிக்கறி 200 ரூபாய் சொல்றேன். இதை பூரா நீங்க வாங்கி கரெக்டாக முட்டை சாப்பிட முடியும். ஆனா ஒத்த கருவாடை துண்டு சுட்டு வச்சோம்னா நம்மளுக்கு கஞ்சி குடிக்கலாம். அதை பாருங்க. அப்ப பாருங்களேன், ஆனா அந்த கருவாடு முதல்ல சர்வசாதாரணமா பச்சையாக அந்த காய்கறி இருக்கும்போது கவிச்சி அடிக்கும். ஆனா அதை போட்டு வச்சோன்னு ஊரே மணக்கு வைக்கிறா. இப்படித்த ஒருத்தருக்கு மேல எத்தனையோ பூக்கள் இருந்தாலும் மல்லிகைப்பூ மட்டும் மணக்குதுன்றாங்க. எல்லா பூவும் இருக்கு, பிச்சி பூ இருக்கு, முல்லைப்பூ இருக்கு. ஆனா ஒரு சில பேருக்கு மல்லிகைப்பூ தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப உண்மையிலேயே மல்லிகைப்பூ தான் மனம் பெறுன்றாங்க. உங்களை பார்த்தா மானாமரம் குண்டுமணி மாதிரி தெரியுது. என்ன மானாமரம் குண்டுமணியே கிடையாது. உங்களுக்கு என்னுடைய குண்டுமணி அப்படி இருக்கு. அப்படியா? நீங்க நல்லா இருக்கு. இத ஏன் சொல்லினா அப்ப அத்திப்பூக்கு பார்க்க முடியாது. சரி, வெள்ளை யாக்கி காக்கை தான, வெள்ளை காக்கை இல்ல. ஆமா, என்னங்க வெள்ளை காக்கை இருக்கா? ஆமான்னு சொல்லணும் இருக்காங்க. அவங்க சொல்லிக்கிறேன். சொல்லணும்னா இருக்கு. வெள்ளை காக்கை பறக்குதுன்னா ஆமான்னு சொல்லணும் இருக்காங்க. ஒரு வேளை அதை பார்க்க முடியும். முதல்ல பார்த்தோமா வெள்ளை காக்கை கூட நீரில் பிறந்த மீன் மாதத்துக்கு மீன் இருக்கு. மீன் வந்து பிறக்கிறத சுற்றி வரைக்கும் பார்க்க முடியுமா? முடியாது. ஏன் தெரியுமா? எப்படி சுற்றி வரைக்கும்? அது வந்து என்ன, போய்கிட்டு இருக்கும்போது பின்பக்கம் அப்படியே குஞ்சு வச்சுக்கிட்டே வரும். நான் அதை சொல்ல முடியுமா? அது விரிவா இருக்கு. முட்டைகள் பாருங்க. ஆமா, முட்டைகள் பட்சத்துல தண்ணீரின் வெப்பத்திலேயே குஞ்சு வரைக்கும் மீன் உண்டு. நான் சென்னை முட்டை அப்படி வெளியில வரும். ஆமா, இட்ட முட்டை எல்லாம் திரும்பி பார்க்கும்போது அது குஞ்சா மாறி குஞ்சா வந்துடும். அவ்வளவு வேகத்துல போய்க்கும். அதனால அதை பார்க்க முடியாது. ஒருவேளை அதையும் பார்த்துடலாமா? சரி, பித்து பிடிக்கிறதுக்கா பாருங்க, ரோட்ல சாலையில் இருக்கிறவங்க பாருங்க, அதாவது பித்து பிடிச்சு தெரியுறோம். பைத்தியம் சொல்லுங்க. அதுல லூசு பிடிச்ச ஒண்ணு சொல்றீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு சொல்ல, பைத்தியம் சொல்லுங்க. ஒண்ணு தெரியுமா? நீ ஒண்ணு தெரியுமா, ஒன்றரை தெரியுமா கேட்கக்கூடாது. தெரியுமா? பைத்தியத்துக்கு உண்மையான அர்த்தம் அது என்னங்க? பைத்தியம்னா எப்படி இருக்கு? நீ ஏன் சொல்றீங்க? பைத்தியத்துக்கு உண்மையான அர்த்தம் அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. கிறுக்குன்னு சொல்லுவாங்க. கிறுக்குன்னு சொல்லுவாங்க. கிறுக்குக்கு இன்னொரு உண்மையான பேர் இருக்கு. அது கிறுக்கு என்ற ஆர்வம் இல்லை. அப்படி சொல்லுங்க. நீங்க ரொம்ப ஆர்வமா தான் இருக்கணும். ஆர்வத்துல இருக்கீங்க நினைக்கிறேன். உண்மையிலே சொல்றேன், எந்த இடத்துக்கு போனாலும் நான் ஆர்வத்தோட தான் இருக்கேன். அப்ப அந்த நிலையில இருக்க பாருங்க, நீங்க உட்கார்ந்து இங்கிட்டு போறேன் அது என்ன பண்ண தெரியாது. ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு பேசுறாரு. இல்லங்க, ஒருவேளை அதையும் மாத்தலாமா? இப்ப எல்லா விஷயத்தையும் மாத்தாலும் கடைசி பொம்பளை மனதுல என்ன தெரியாது. அதைத்தான் சொன்னேன். பெண்கள் மனதிலே, ஏன்னா கடல் ஆழத்தை கண்டவர்ல கண்ணியின் மனதாளத்தை கண்டவர். அப்படியா? அது மாதிரி உங்க மனசு என்ன எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா? நான் கடலை பத்தி பேசணும்ல, கடலை பத்தி பேசும்போது எல்லா நதியும் போய் கடல்ல போய் கலந்துரும். ஒரே ஒரு நதி மட்டும் கடல்ல கலக்காது. இந்த ஓடிடில பேச்சோட வச்சா என்ன இத சொல்ல கேட்கல அப்படி என்ன அர்த்தம்? நான் கேக்குறேன், சொல்லுங்க. கடல் இருக்கான்னு கேட்டீங்கல்ல? ஆமா, கடல் இருக்கான்னு கேட்கல, கரை இருக்கான்னு கேட்டீங்கல்ல? இப்ப கடல்ல கரை இருக்கணும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். சரி, இப்ப கடல் என்பது எத்தனை வகை? நிறைய கடல் இருக்கு. அதாவது செங்கடல், தென்கடல், வடகடல், அதெல்லாம் கிடையாது. பாற்கடல், மோர்கடல், தைக்கடல், கரும்பஞ்சாட்டு கடல், வெண்பஞ்சாட்டு கடல், உப்பு கடல், மொத்தம் 7 கடல். சரி, அப்ப 7 வகை கடல் ஒரு இடத்துல வருமா? வந்தது எங்க? அது எங்க வந்துச்சு? நீங்க சொன்னீங்க எல்லா நதியிலும் கடலை வாங்கி. நதியில கடல் என்னோட இடத்துக்குள்ள இருக்கு. இப்ப என்ன இடத்துல இருக்கு? இப்ப வைகை நதி இருக்கு பாத்தீங்களா? இந்த வைகை நதி நீ கேக்குறது சரி, கேட்ட கேள்வியோட பாடுங்க. ஏன்னா கேள்வி நானே பதிலான இல்ல, ஏன்னா வாதி பிரதிவாதி பாட்டு பாடுறாரு. முடிச்சு பாடு. இல்ல நதி என்பதிலே வந்து எல்லா நதியும் பாயும், ஆனா வைகை பாயாது. என்ன காரணம் அப்படின்னா, நாரிகிட்ட பாகருக்கு நஞ்சளித்த பாவி என்று வாரிகிட்ட புகா வை. வாரினா கடல். என்னன்னா பாற்கடலிலே அமுத கிடைச்சாங்க தேவர்கள் முனிவர்கள். அப்ப அதுல நஞ்சு விஷம் வந்தது. அப்ப சிவபெருமானால் உண்டாக்கப்பட்ட வைகை நதி என்ன நினைக்குது? எம்பெருமான் சிவபெருமானுக்கு விஷத்தை குஞ்சுதியே கடலே, அதனால உன்னுடன் நான் கலக்க மாட்டேன் என்று ரோஷத்தோட இருந்துச்சான். நாரை பறக்காத 48 படை கம்மாயின்பார்கள் ராஜசிங்கலமங்க. ஆமா, அரசு மங்கலம் அங்கதான் நீங்க பார்த்து அதன் மூலமாக உபரிகரத்தை வெளியேறது. ஏன்னா சபதை எடுத்துக்கிச்சு. நாரி கிட்டப்பாக இருக்குன்னா நாரி அர்த்த நாரி, அதாவது ஆண்பாதி பெண்பாதியாக சிவபெருமானாகப்பட்டவன் நீ சக்தியை
பாதி கொடுத்தவனே சிவன் தன் உடம்ப பகுதியாக கொண்டவன் அவனுக்கே நீ நஞ்சு கொடுத்தல அதனால உங்களை நான் வரமாட்டேன் அப்படின்னு கடவுளை போய் சேரலையா நதி வைகை சபதத்துக்கு வச்சான் அதை நாரியிட பாகருக்கு நஞ்சு வைத்த பாவி என்று வாரியிடம் புகா வைகை ஒரு பரம்பரை அப்ப ஏற்கனவே நீங்க சொன்னீங்க ஏற்கனவே எங்க இருந்துச்சு அதே மாதிரி நீங்க சொன்னீங்க சொப்பனாவுக்கு மீனாட்சிக்கு திருக்கணியானம் அங்கே உணவு உண்டவர்களுக்கு நீர் இல்ல வைகை கொண்டு சொன்னீங்கல்ல ஆனா உணவு மீனாட்சி சொப்பனால அப்ப நாட்கள் திருமணம் பண்ணாங்க யாரு அந்த மலையத்தூர் பாண்டியனுக்கு காஞ்சனமாலைக்கு பிறந்தால் மீனாட்சி ஆனா என்னாச்சு யாரெல்லாம் பாவம் செய்யறது மனிதன் இல்ல பாவம் என்ன பொதுவானதானே அப்ப இவங்க செய்த பாவம் செய்யறது இல்ல அப்ப அது என்ன பாவம் செய்யறதுனால மலையத்தூர் பாண்டியன் இறந்து போனாரு ஆனா காஞ்சனமாலை என்ன பண்றா எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கணும்னா தன்னால புருஷன் இல்லாம வந்து நிக்க முடியுமா சபையில வந்து புருஷன் இல்லாம நிக்க முடியாது அப்ப எப்படியாவது நிக்கணுமே அப்படின்னு மலையத்தூர் பாண்டியனை வர வைக்கணும் அப்ப என்ன செய்யறா 7 கடல் இருக்கக்கூடிய நீரை கொண்டு வந்து 7 கடல்ல கொண்டு இன்னொரு விஷயம் இருக்கு கடலிலே புனித நீராடும் பொழுது கைமண்கள் நீராடக்கூடாதுன்னு ஒரு ஐதீகம் இருந்துச்சு கைமண்கள்னா புருஷனை இழந்த பெண்கள் நேரடியாக கடல்ல இறங்கி ஐதீகமா குளிக்க கூடாதுன்னு ஒரு வரமுறை இருக்கு சாஸ்திரத்துல அப்ப மனைவி சுபாண்டி உயிரோடு இல்ல காஞ்சனமாலை இருக்கா அப்ப நான் எப்படி நீராடின புனிதத்தை தேடுவது எப்படி பாவத்தை தீர்க்கிறது அப்படி அப்பதான் சிவனை வைக்கிறான்னு சொல்லும்போது ஏன்னா மதுரை பாண்டிய நாட்டுக்கு அவன் அரசு இங்கிட்ட ஒரு பக்கம் மாமனார் மாமியாரு இங்கிட்ட பொண்டாட்டி கேட்டுக்கிட்டாரு எங்க அம்மா வந்து இந்த மாதிரி கடல் நீராடினாங்க அப்ப ஏதாவது எப்படியாவது உதவி செய்யணும் அப்பதான் 7 கடலை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சிவபெருமான் மதுரை என்பதிலே இன்னைக்கு முறையில கிழக்கு வாசல்ல கோபுர வாசல்ல முன்னால பார்த்தா 7 கடல் தெருன்னு ஒரு 7 கடலை ஒன்றாக சேர்ந்த காரணத்தினால் அந்த இடத்துக்கு 7 கடல் தெரு என்று இருக்கிறது இன்னைக்கு போறீங்கன்னா காஞ்சனமாலைக்கும் மலையத்தூர் பாண்டியனுக்கும் அங்கே ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்கிறது தெரியுது சரி இருக்கவே ஏன்னா பரமம் என்பது சித்தம் பாதுகாக்க வேண்டும் பத்திரமா பரமம் ஒரு சாஸ்திரம் பரமனை தவறிவிட்டால் பெரிய உபத்திரமா இப்ப நீங்க பரமத்தில் வந்தீங்க பரமத்தில் என்ன செய்யணும் பருவத்தை பயிர் செய்ய வேண்டும் பருவத்துல பயிர் செய்ய ஆடிப்பட்டம் தேடி விதைக்க அட்டை அம்மா வெடிச்ச கிடைக்கும் ஆமா பட்டம் வரலாம் அட்டமா போயிரும்ல என்ன வலிக்கிற மறுபடியும் அதுக்கு எந்த அர்த்தத்துக்கு வருவீங்கன்னு தெரியும் நான் எதுவுமே சொல்லல நீங்க எந்த அர்த்தத்துக்கு வருவீங்கன்னு எனக்கு நான் கண்டுபிடிப்பேன் இல்லங்க எனக்கு அதிகமான பழக்கம் மட்டும் இருக்கறனால எனக்கு நீங்க எதுக்கு கொண்டு வருவீங்கன்னு தெரியும் ஊர்ல அப்படி சொல்லு இந்த பொம்பளைக்கு நாரதுக்கு நிறைய பழக்கம் இருக்குமா இல்லங்க நான் அதிகமா கண்டிக்கிறோம் நீ சொல்றா என்ன படி கேட்டீங்களே லாம வேணுமா நட்டம் வேணுமா கேக்க லாம வேணுமா நட்டம் வேணுமா இந்த பாத்தீங்களா எப்படி கேக்குறாரு உண்மையிலே லாமா வேணுமா நட்டமா வேணுமான்னு கேக்குறாங்க சொன்னாங்க ஏங்க ஐயா நாரதர்மானே நட்டமா வேணும்னு கேட்டீங்களா இப்ப விவசாயி இருக்காங்க விவசாயி எல்லாம் இப்ப நீங்க எங்க போறீங்க நீ மழை பெஞ்ச உடனே வயக்காட்டுக்கு போறீங்க வயக்காட்டுல போய் நாத்து நட்டுட்டு வர்றீங்க எல்லாரும் கேட்பாங்க எப்ப நாத்து நட்டுட்டியாப்பா ஆமாங்க இன்னைக்கு 1 ஏக்கர் நட்டோம் 1 ஏக்கரு அப்ப நீங்க என்ன சொல்றீங்க நட்டம் தான் சொல்றீங்க விளைச்சோம்னு யாரும் சொல்றது இல்ல ஏன்னா விதை சொல்றது என்ன கரெக்டா ஒரு வாரமா ஏப்பா நான் போனேன் அங்க திருவுடல்பட்டி போனேன் நெடுமரத்தை போய் 4 ஏக்கரை குட்டி இந்த காண்ட குட்டியாதி எல்லாம் அல்லாதான் ஒரு வாரமா நாட்டு கட்டலாம் ஜம்மி வச்சு இன்னைக்கு நட்டம் இன்னைக்கு நடுவோட்டம் சொல்றது அப்ப ஆரம்ப வாயிலே நட்டமா தான் பிரிக்கலாம் இது பொதுவான பேச்சு அது மாதிரி எனக்கு நட்டமா தான் எனக்கு தெரியும் ஏன்னா அதுல இருந்தா எல்லாம் செய்ய முடியும் என்னங்க நட்டமா போட்டாலே லாபம் வந்துரும் தெரியும்ல எனக்கு தெரியும்ல நட்டமா போடாம ஜாத்தமா போடாம பாப்போம் அதுக்கு நீங்க எப்படி போடுறீங்க நான் சொல்றேன் போக்குவரத்து நீங்க எப்படி போடுறீங்க நான் நட்டமா போடுறேன் நான் வழுக்கு போடுறேன் பொம்பளை எல்லாம் தான் அப்படியே போட முடியாது இந்த பேச்சல என்ன சொல்லக்கூடாது என்ன திருமணம் சொல்லக்கூடிய நாம போட்டுட்டீங்க இப்ப நான் என்ன சொல்லி பட்டை சொல்றேன் ஆமா பட்டை என்ன குப்பட்டை பதி பாசம் சொல்லி குப்பட்டை அதுதான் நான் சொல்றேன் அதனால இந்த இடத்துல ஒண்ணும் கிடையாது நீங்க படுக்க வசனம் நிக்கிறது 2 பேருக்கு கூட்டம் நல்லா இருக்கு ஒண்ணு சேரணும் அதனால உங்களுக்கு அழகான ஒரு மாப்பிள்ளை பாட்டு வந்திருக்கேன் எனக்கா நீங்களா எனக்கு காலத்துல வந்திருக்கிறது எந்த திருமுகத்தை காட்ட வேண்டிய நேரம் உங்களுக்கு புருஷன் சந்திச்சதே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சோம் எப்படி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சா என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு அவர் வரட்டும் வேணாம்னு சொல்லணும் சரி அவருக்கு ஒரு நேரம் மட்டும் அவர் வருவார் ஆனா நான் சந்திக்கிற போது உங்களுக்கு சில விஷயங்கள் நான் கேட்டு காரணமா கேட்கலாம்ல இப்ப நான் அணிஞ்சிருக்க சின்னம் என்ன யாரு நான் அணிஞ்சிருக்கிற சின்னம் நீ சிவச்சின்னம் சிவச்சின்னம் சிவன் அப்படின்னா சிவனா வந்து உருவத்தோட இருக்காரா இல்லையே 3 வழிபாடு இருக்கு என்னென்ன இருக்கு உருவ வழிபாடு அருவ வழிபாடு அருவுருவ வழிபாடு சரி உருவ வழிபாடு எங்க இருக்கு உருவ வழிபாடு உன்ன போல என்ன போல அது உருவம் உருவம் அருவுருவம்னா ஜோதிமயம் சரி அருவ விட நீ
லிங்கம். சரிங்க. இந்த உருவத்தோட வழிபாடு எங்க இருக்கு அப்படின்னா சுருட்டப்பள்ளியிலயும் மதுரையில கூடிய இன்மை நன்மதுவார் கோயில். உருவமே இல்லாம அருவமே இல்லாம நம்பிக்கை இல்லாம ஆவடை இல்லாம எதுவுமே லிங்கம் இல்லாம ஒரே ஒரு ஆடை இருக்கு. ஆவடை இருக்கு. அதை விட்டுருவோம். இப்ப நான் கேட்கிறேன், லிங்கம் இருக்குன்னு சொன்னீங்க. 3 லிங்கம் இருக்கக்கூடிய ஒரே ஆடை எது? 3 லிங்கம் இருக்கிற ஒரே ஆடை எது? 3 லிங்கம் இருக்கக்கூடிய ஆடை எது நான் சொல்றேன். சரி. எல்லா லிங்கமும் எப்படி இருக்கு? இப்படித்தான் இருக்கு. வடிவமாக. ஆமா, அப்படித்தான் இருக்கு. ஒரே ஒரு கோவில்ல மட்டும் லிங்கம் சார்ந்து இருக்கு. எதுக்கு ஆச்சரிச்சு? எதுக்கு சார்ஜ் போட்டாங்க? நான் சார்ஜ் போட்டமா அது உட்கார்ந்து அது எனக்கு தெரியாது. கேட்டதுக்கு பதில் இல்ல, கேட்கிற கேள்வி நியாயம் வேணாமா? நீங்க நியாயமா கேட்கலாமா? நான் கேட்கிறேன், கருவறை உண்டுதானே? ஆமா, கருவறைக்குள்ள ஒரு லிங்கம் தானே இருக்கு. 3 லிங்கம் இருக்கிற கோயில் எது மட்டும் இருக்கு? அப்ப நான் சாந்த லிங்கம் எங்க இருக்கு? சாந்திச்சு. எங்க சாந்திச்சு? ஏன் சாந்திச்சு? அதுக்கு விவரம் இருக்குல்ல, விவரத்தை சொல்லணும்ல நீங்க. இந்த வச்சா குடிமி சேர்த்தா முடியும். இந்த எதிர்பார்த்தல ஏன்டா பேசுறீங்க? ஒரு விஷயத்துக்கு வந்துறேன். நல்லா சொல்லுங்க. காலத்தை அனுசரிச்சு உங்களுடைய வேடத்தை காட்டணும் அப்படின்னு இருக்கு. அதுக்காக கொஞ்சம் மேலோட்டமா பேசிக்கிட்டு இருக்கேன். நான் அப்புறம் அடிக்கட்டை பிடிச்சிக்கிறேன்னா உன்னால தாங்க முடியாது. முடிஞ்சா பிடிச்சுப்பாங்க. 2 பேரும் பேசி பாப்போம். பேசி பாப்போங்க. உங்களால என்ன பேச முடியாது? சொன்னது சும்மா கிளிப்புற மாதிரி பேசாம கிளிப்புள்ள சொன்னதை சொன்னாதாங்க நல்லா இருக்கு. கிளிப்புள்ள சரி இருக்கட்டு. இந்த கிளிப்புல சொன்னது தெரியுமா? நேரத்தை இப்படி ஓட்ட வேணாம். கேட்டது பதில். என்ன கேட்டீங்க? அவர்தான் இப்ப வர சொன்னீங்க. லிங்கம் சாந்திச்சு. ஏன் சாந்திச்சு? எதற்காக சாந்திச்சுனா ஒரு இடத்துல மட்டும் இல்ல, பல இடத்துல சாந்திருக்கு. ஆனா உங்க நாட்டுல ஒருத்தர் சாந்திச்சு. ஏன் தெரியுமா? அந்த அசுரங்களிலே பலவிதமானவர்கள் ஆரம்பத்தில் உண்டு. ஆமா, அதெல்லாம் அந்த அசுரன் ஒரு அசுரன். என்ன பண்ணா இருக்கிற தேவர்கள் முனிவர் கூட ரொம்ப அட்டுடி கொடுத்து ஆணவமாய் என்னுடைய ஆடிட்டே இருந்தான். தலைவலி கூட ஆடுறேன். இவர் அழைக்கிறேன்னு சொல்லி தேவர்களும் முனிவர்களும் தவம் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணா தேவர்கள் முனிவர்கள் தவம் பண்ணிட்டாலும் நமக்குன்னு ஒரு உலக கோட்பாடு இருக்கு இல்லையா? எந்த வகையிலும் நான் இவர்களை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இவன் போராட்ட வாக்கிய இருந்தேன். கடைசியில் பார்த்த சிவன், தெய்வா என்னை நீ தஞ்சம் இடத்துக்கு வந்தாதான் உனக்கு நான் பரிகாரம் தர முடியும் என்று இறைவனை சொல்ல, அந்த இறைவனாகப்பட்டவனை என்ன பண்ணா அசுரர்கள் கூட தாக்குதல் ஆரம்பிச்சாங்க. இந்த தேவர்களும் முனிவர்களும் பார்த்தாங்க, ஏன்னா அசுர பையன் இந்த அசுர பையன் நம்ம பூரா இப்படி அட்டுடி பண்ண வர்றானே அப்படின்னு இந்த பயந்துகிட்டு இந்த தேவர்கள் முனிவர் என்ன பண்ணாங்க, தங்களுடைய உருவத்தை மாற்றி பார்த்தா தெரியும். அதுவே அமிர்தம் பார்த்தா தெரியுமா? தெரியாதுல. அப்படி கண்ணுக்கு தெரியாத உருவமாக தன்னுடைய உருவங்களை பூரா தேவர்கள் முனிவர்கள் எறும்பா மாறிட்டாங்க. எறும்பாக மாறிட்டாங்க. எறும்பா மாறி ஒரு காலத்துல போய் ஒளிஞ்சிருக்கிறாங்க. இது அசுர பார்த்தா மாவட்டமா பார்த்தா கண்டுபிடிக்க முடியல. அப்ப அசுர பேருக்கு வந்து மாளிகை நிற்க தெரியும். மாளிகை சக்தியா ஒருவேளை தெரிஞ்சுதான் அப்படின்னு எறும்பாகவே இருந்து சிவனை வணங்குறாங்க. அப்பதான் சிவன் பார்த்தாரு. சிவன் பொருளை கேட்கிறாரு, எறும்பு முறை கேட்குது, அப்பா சிவபெருமானே இவ்வளவு யாவுடைய லிங்கமா இருக்கிறையே, நாங்க உங்களை வணங்கினா நாங்க சின்ன கண்ணுக்கு தெரியாத உருவமா இருக்கிறோம், எங்களுக்காக நீ தலை சாய்ச்சி இருக்க கூடாதா அப்படின்னு ஒண்ணு. இந்த எறும்புகளுக்காகவே சிவனாகப்பட்டவன் தலையை சாய்ந்த வேலைக்கு காட்டி கொடுத்தான். எறும்புகளும் சிவன் மீது ஏறியே ஆசீர்வாதம் பெற்று அவனை வணங்கி சென்றது. அப்படி எறும்பு ஈசனை வணங்கினால்தான் அதுக்கு பெயர் எறும்பீஸ்வரர் ஆலயம். அது இருக்கிறது எங்கே என்றால் திரு எறும்பூர். திருச்சி இருக்கு இல்லையா? திருச்சி புதுக்கோட்டை வாக்குறதுக்கே திருவெரும்பூர். எறும்பு ஈசனை பூச்சி பண்ணனால அதுக்கு பெயர் திருவெரும்பூர். இது என்பதை சிவன் சாட்சி தருவிட்டார். எறும்புடைய ஈசன் தொழுவதற்காக. உண்மையான பதிலா? ஆமா, சந்தேகமா இருக்கா? இல்லங்க, உண்மையான பதிலான்னு கேட்டேன். பெரிய சுருங்க சொல்லிருக்கீங்க. சரிங்க, ஏன்னா சுருங்க சொல்லிருக்கீங்க. அதே மாதிரி 3 லிங்கம் உள்ள கோயில் எது அப்படின்னு கேட்டீங்க. இப்ப இன்னைக்கு ராமாயண கதையில இருந்தா இது உருவாகும். ராமாயணத்தை அதாவது ராமராகப்பட்டவர் ராவணேஸ்வரனை அழித்த உடனே பிரம்மகத்தி தோஷம் பிடிக்குது. பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சா என்ன பண்ணுவாருன்னா சிவபெருமானை வணங்குவாராம். அப்ப சிவபெருமானை வணங்குறாரு அப்படின்னா அங்க பார்த்தா எந்த லிங்கமும் இல்ல. அப்ப என்ன பண்றாரு, ஆஞ்சநேய பெருமானை கூப்பிடுறாரு. ஆஞ்சநேய பெருமானை சொல்றாரு, இங்க லிங்கமே இல்ல, எங்கேயாவது சுயம்பு லிங்கத்தை தான் எடுத்துட்டு வாங்க. சுயம்பு லிங்கத்தை தேடி போறாரு ஆஞ்சநேய பெருமான். இப்படியே சுத்தி போகும்போது கடைசியில சென்றது காசிக்கு. காசியில எங்க பார்த்தாலும் லிங்கமா இருக்கும். காசிக்கு போனீங்கன்னா லிங்கம் சின்ன சின்னதா தான் இருக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டே வராரு. சுயம்பு லிங்கம் எங்க இருக்குன்னு தெரியல. அப்ப யோசிக்கிறாரு, பெருமானே ஐயா இந்த சுயம்பு லிங்கம் எங்க இருக்குன்னு தெரியல, ராமபிரானே நீ தான் காப்பாத்தன்னு சொன்னோன்னே ராமபிரான் எடுத்த அவதாரம் தானே. ஆனா அவர் முதல் யாரு? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுடைய அவதாரம் யாரு அப்படின்னா அவருடைய வாகனம் யாருன்னு கேட்டா கருட பகவான். அவர் என்ன பண்றாரு, கருடனை அனுப்புகிறார். கருடனாகப்பட்டவர் அந்த லிங்கத்து மேல அப்படியே சுத்துறாரு. பழனி
பள்ளி சத்தமிடுகிறது. இதை பார்த்த உடனே இதுதான் சுயம்புலிங்கம் என்று அந்த லிங்கத்தை எடுக்க போறாருல. காசிக்கு காவலர் யாருன்னு கேட்டா காலபைரவர். காலபைரவர் வராரு, என்னுடைய இடத்துல இருந்து லிங்கத்தை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு 2 பேருக்கு சண்டை வருது. இவரும் பெரிய வீர, அவரும் பெரிய வீர, 2 பேருக்கு பயங்கரமான சண்டை நடந்து கொண்டிருக்கும் போது எல்லா தெய்வங்களும் வர்றாங்க. ஐயா, ராமபிரானுக்காகத்தான் இந்த லிங்கத்தை எடுத்துட்டு போறாரு, தயவு செய்து கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே காலபைரவர் என்ன பண்றாங்க, லிங்கத்தை எடுத்து ஆஞ்சநேய பெருமாட்டை கொடுத்துட்டு ராமபிரானுக்காகத்தான் இந்த லிங்கத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், ஆனால் இந்த லிங்கத்தை எடுக்கிறதுக்கு உதவி பண்ணிச்சு பாத்தீங்களா அந்த கருடன், அந்த கருடன் சரி காக்காவும் சரி இனிமே இந்த காசியிலே பறக்கக்கூடாது, பள்ளி சத்தமிடக்கூடாது, பூ மணக்கக்கூடாது, எரிகின்ற பிணம் நாரக்கூடாது, மாடு முட்டக்கூடாது அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுக்கிறார். இதை சாபத்தை வாங்கி கொண்டு அங்க இருந்து என்ன பண்றாரு, ஆஞ்சநேய பெருமான் லிங்கத்தை எடுத்துட்டு வர்றாரு. ஆனா அதுக்குள்ளே காலத்தாக்கு ஆனவங்க சீதையம்மா ஆகப்பட்ட ஒரு லிங்கத்தை செய்யறாங்க. மணல்லையே லிங்கத்தை சேர்ந்த உடனே அதுக்கு பூஜை பண்ண போறாரு. உடனே அங்க இருந்து கொண்டு வந்துட்டாரு யாரு, ஆஞ்சநேய பெருமான். ஐயா எம்பெருமானே, இதை கொண்டு வந்து விட்டேன் சுயம்புலிங்கத்தை, இதற்கு நீங்க அபிஷேகம் செய்யுங்கள்ன்றார். உடனே அவர் சொல்றாரு, நீ வருவதற்குள் சீதையம்மாளும் ஒரு லிங்கத்தை செய்து விட்டார்கள், அவர்களுக்கு அந்த லிங்கத்துக்கு தான் அபிஷேகம் பண்ண போறேன். உடனே முடியாது, நான் கொண்டு வந்ததுக்கு தான் நீங்க அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா அவர் சொல்றாரு, சரிப்பா சீதை செய்த லிங்கத்தை எடுத்து அங்க வச்சுட்டு நீ கொண்டு வந்த லிங்கத்தை வெளியிட்டாரு. ஒரு அலட்சியமா என்ன பண்றாரு, தன்னுடைய வாழாலே அந்த லிங்கத்தை பிடிச்சு இழுக்கிறாரு. இழுத்தா வரமாட்டேங்குது. 2 என்னமா செஞ்சு பார்க்கிறாரு, லிங்கம் வரவே இல்லை. அப்பொழுதுதான் உணர்கிறார், ஆகா சீதையம்மாள் செய்த லிங்கத்துக்கும் சக்தி உண்டு என்பதை நான் மறந்து விட்டேன் என்று சொல்லி, ஐயா மன்னிச்சுதாங்க 2 லிங்கத்துக்கு நீங்க அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அங்க ஒரு கூட்டம் பேசுது. என்ன ஐயா, என்னைய சாமியே இல்லைன்னு இருந்தா என்னமோ மண்ணால ஒரு லிங்கம் செஞ்சாங்களா, அந்த லிங்கத்தை எடுக்க முடியலையா, அது கரைய மாட்டேங்குது, என்னையா இது அப்படின்னு கூட்டம் பேசும் பொழுது அதுல பாஸ்கரராக இருக்கார். அவர் என்ன பண்றாரு, எப்பா ஏ சாமி இல்லைன்னு யாரும் சொல்லாதீங்க, மணல்ல செய்யற லிங்கத்தை கரைக்க முடியல, இப்ப நான் ஒரு லிங்கம் செய்யறேன், அதை வேணா கரைச்சு பாருங்கன்னு சொல்லி உப்பினாலே ஒரு லிங்கம் பண்றாரு. கடல்ல இருக்க உப்புனால ஒரு லிங்கத்தை பண்ணி இதை எப்படியாவது கரைச்சு பாருங்கன்னா அதுவும் கரைய மாட்டேங்குது. அப்ப 3 லிங்கமும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய கோவில் எதுன்னு கேட்டா அதுதான் ராமேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய கோவில். அந்த கோவில்ல தான் 3 லிங்கம் இருக்கிறது. உப்பு லிங்கம், காசி ராமே, அதாவது காசி சுயம்புலிங்கம், அதே சமயத்துல விஸ்வநாதன் சொல்லக்கூடிய சுயம்புலிங்கம், 3 லிங்கமும் இருக்கக்கூடிய ஒரே கோயில் எது கேட்டா அதுதான் ராமேஸ்வரம் உள்ள கோயில். ஆக ராமேஸ்வரத்துல 3 லிங்கங்கள் இருக்கிற கோயில், அந்த 3 பேருமே அனுகிரக சிவாய நம்ம மேல சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என் ஐயனே. நான் அப்ப சிவனுடைய அனுகிரகத்தால என்னுடைய அனுகிரகத்தால உனக்கு என்ன மாப்பிள்ளை பார்த்தது இல்லையா, அப்புறமா அவனே உனக்கு புருஷன். அப்படியா மகாலட்சுமிக்கு என்ன வேலை, சிவனுக்கு என்ன வேலை, சக்திக்கு என்ன வேலை, யமனுக்கு என்ன வேலை, சித்ராசனுக்கு என்ன வேலை, சூரியனுக்கு என்ன வேலை, சந்திரனுக்கு என்ன வேலை, எல்லாருக்கும் நல்ல வேலை கொடுத்தாங்க. எல்லாருக்கும் நல்ல வேலையை கொடுத்து உமக்கு மட்டும் ஏன் அப்படி கூட்டி கொடுக்கறது, உனக்குலாம் ஒரு குழப்பம் இருக்கு. முருகனை கட்டிட்டு இல்லை நியாயமா, கட்ட மாட்டேன் முருகன் எனக்கு வேண்டாம், நீ கட்டலாம் அப்படி வாங்க, அவன் உன் புருஷன், ஆனா எனக்கு தேவையில்லை, புருஷன் எனக்கு வேண்டாம். நான் சொல்லிட்டேன் நீ கட்ட வேணாம், சரி ஆனா உன் புருஷன் வேண்டாம், ஏன்னா அது எப்படி எனக்கு புருஷன் ஆக நீ முடியும், கட்ட வேணாமா, தெரியல, அப்புறம் எப்படி அவங்க எனக்கு புருஷன் ஆக முடியும், அவன் தான் நீ கட்டு குளுக்குளுன்னு இருக்கு, என் சம்மதம் இல்லாம குளுக்குளுன்னு இருக்கு, நான் என் சம்மதம் இல்லாம என் கழுத்தை நீட்டினதான கட்டுவாரு, கேட்ட வார்த்தை கூட்டி கொடுப்பது மாற்றி காட்டுகிறேன், ஆத்மாவில சூரியன் அஸ்தமனம் பண்ணுவதற்கு உனக்கு மேம்பெருமான கத்தருக்கு பலப்படுத்தி காட்டுகிறேன், அப்படி இல்லை என்றால் நான் உங்க மகிழ்ச்சி வருகிறேன். அவரே சத்தியம் பண்ணிட்டு போறாரு. அப்பா இவரை பிடிச்சி உள்ளதெல்லாம் பெரும்பாடம் போச்சு. அவர் வரட்டு வர போறாரு, என்ன செய்ய காத்திருக்காரு. முருகா நீ சீக்கிரமாக வர வேண்டும், என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். முருகா சீக்கிரமாக வர வேண்டும். முருகா முருகா
ஏன் தான் அரோகரா இருக்காரு. சீக்கிரம் வாங்க, உங்க ஒரு புடி